ஸ்பைரல்னா நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால தான் உலக நலவாழ்வு சங்கம் நாளைக்கு மனிதகுலம் உயிரோட இருக்க முடியும்னா இந்த ஸ்பைரல்னால மட்டும்தான் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. ஸ்பைரல்னால என்ன இருக்குன்னா 60-75% புரதச்சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. இன்ஃபேக்ட் வேற எந்த விதமான உணவுலையுமே இந்த ஹை லெவல் ஆஃப் புரோட்டீன்ஸ் கிடையாது, ஸ்பைரல்னால மட்டும்தான் இருக்கு. இரண்டாவது, சர்க்கரை சத்து கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு 15% வரைக்கும் ஸ்பைரல்னால இருக்கு. GLA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு இது கிட்டத்தட்ட ஒரு 8% வரைக்கும் ஸ்பைரல்னால அடங்கியிருக்கு. எல்லா விதமான மினரல்ஸ் அயர்ன், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், செலினியம் இதெல்லாம் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸா ஸ்பைரல்னால அடங்கியிருக்கு. தென் விட்டமின்ஸ் என்டையர் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், விட்டமின் E, K, H தவிர பிளான்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லும். தென் பீட்டா கரோட்டின், ஜாந்தோஃபில், குளோரோஃபில் இது எல்லாமே முழுமையாக இருக்கக்கூடிய ஸ்பைருலினா இது எடுக்கிறதுனால லிவர் மற்றும் கிட்னி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். தைராய்டுல ஹைப்போவா இருந்துச்சுன்னா, அயோடின் குறைவாக இருந்தா அப்ப ஸ்பைருலினா கொடுக்கலாம். அயோடின் ஆல்ரெடி அதிகமாக இருக்கு அப்படின்னா அப்ப கொடுக்க வேணாம். ஏன்னா பிகாஸ் ஸ்பைருலினாலுமே அயோடின் கண்டென்ட் நிறைய உண்டு. உடல் எடையை குறைக்க விரும்புமா, ஸ்பைருலினா எடுக்கிறதுனால வெயிட்டை குறைக்கும். கண் பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஸ்பைருலினா. நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கா, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி. ஏன்னா விட்டமின் B12 ரிச் சோர்ஸ் வந்து ஸ்பைருலினா. ஸோ நரம்புகள் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஸ்பைருலினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்பைருலினா எடுக்கிறதுனால கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்புகளை குறைக்கக்கூடியது. முக்கியமா செலினியம் இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கக்கூடியது. ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம், பெண்களுக்கு பீரியட்ஸ் ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது ஸ்பைருலினா. நீர்க்கட்டிகள், PCOD அந்த நீர்க்கட்டிகளை அகற்றக்கூடிய தன்மை ஸ்பைருலினால உண்டு. கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தையே உருவாகல அப்படின்னா ஸ்பைருலினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் ஹோல்சம் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஸ்பைருலினா. மிஸ்கேரேஜ், கரு உருவாகுது ஆனா கரு கலைஞ்சு போகுது, கரு தங்க மாட்டேங்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, ஸ்பைருலினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் ஸ்பைருலினா எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு வரோம்.